ஒரு மனிதனை பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே அந்த மனிதன் டாக்டர் கிட்ட போவார். டாக்டர் கேட்குற முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்களை எந்த வகையான பாம்பு கடிச்சதுன்னு தான் கேட்பாரு. அதுக்கு காரணம் எந்த வகையான பாம்பு கடிச்சதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டையும் அதுக்கு தகுந்த மெடிசனையும் டாக்டரால் கொடுக்க முடியும். சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த வகையான பாம்பு கடிச்சதுன்னே சொல்லி தெரியாமல் இருக்கிற சமயத்தில் டாக்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த பேஷண்ட்டோட உடம்புல எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சிம்டம்ஸை வச்சு இந்த வகை பாம்பு தான் கடிச்சதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் மெடிசனையும் கொடுப்பாரு. ஆனால் அமெரிக்காவை சார்ந்த காரல் பீட்டர்சன் சொல்லப்படுற இந்த ஒரு டாக்டர் ஒரு ஆராய்ச்சியை பண்றாரு. அவர் என்ன ஆராய்ச்சியை பண்றாருன்னா, ஒரு மனிதனை ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த மனிதனோட உடம்புல எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும், எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியை பண்றாரு. அந்த ஆராய்ச்சியை இவர் மற்றவங்க மேலே பண்ணல, அவரு மேலே அவர் அந்த ஆராய்ச்சியை பண்றாரு. அந்த ஆராய்ச்சியோட இறுதியில் அவர் இறந்தும் போறாரு. இவர் பண்ண ஆராய்ச்சியை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கார்ல் பீட்டர்சன் ஜூன் 19, 1890 ஜெர்மனியில் தான் பிறக்கிறாரு. ஜெர்மனியில் இவருடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு 1916 அமெரிக்காவில் இருக்க கார்னல் யூனிவர்சிட்டியில் இவருடைய பட்டப்படிப்பையும் படித்து முடிக்கிறாரு. இவர் ஒரு எர்பட்டாலஜிஸ்ட். எர்பட்டாலஜிஸ்ட்னா பாம்பு, பள்ளி போன்ற ஊர்வனைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்கள தான் எர்பட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. 1916 இருந்து 1922 வரைக்கும் நியூயார்க்கில் இருக்க அமெரிக்கன் நேஷனல் மியூசியமில் எர்பட்டாலஜிஸ்டாக வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. 1922 இருந்து சிக்காகோவில் இருக்க நேஷனல் மியூசியத்தில் எர்பட்டாலஜிஸ்டாக வேலையும் செய்கிறாரு. கிட்டத்தட்ட 33 வருஷமாக அதே சிக்காகோவில் சீனியர் எர்பட்டாலஜிஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவர் அந்த எர்பட்டாலஜிஸ்ட் துறையில் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காருன்னா, இவர்கிட்ட எந்த ஒரு ஊர்வனையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலுமே அந்த ஊர்வனையை பார்த்த உடனே இது எந்த வகையான ஸ்பீசிஸ், அதோட பேர் என்னன்னு சொல்லி கரெக்டாக சொல்கிற அளவுக்கு ஜீனியஸாக இருந்திருக்காரு. அது கூடவே சேர்த்து இவர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஊர்வனைகளை புதுசாக கண்டுபிடிச்சி அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி 200 ஊர்வனைகளுக்கு இவர் பேரும் வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு இவர் ஜீனியஸாக இருந்ததுனாலேயே கார்ல் பீட்டர்சனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன பாம்பு நான் வச்சிருக்கேன், அந்த பாம்பு உன்னுடைய ஆராய்ச்சிக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குன்னு சொல்லி அந்த பாம்பை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு கார்ல் பீட்டர்சன் கிட்ட கொடுக்குறாரு. கார்ல் பீட்டர்சனுமே அந்த ஒரு பாக்ஸை எடுத்துக்கிட்டு சிக்காகோவில் இருக்க நேஷனல் மியூசியத்துக்கு அவருடைய ஆராய்ச்சி கூடத்துக்கு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வராரு. அந்த பாக்ஸை திறந்த உடனே அந்த பாம்பு பச்சை கலரில் மீடியம் சைஸில் இருந்திருக்கு, கொஞ்சம் பளபளப்பாகவும் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே கார்ல் பீட்டர்சன் இது பூம்ஸ்லாங் வகையை சேர்ந்த பாம்பு, இது ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி உடனே சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் கார்ல் பீட்டர்சன் அந்த பாம்பை கையில் எடுத்து பக்கம் பார்க்கலான்னு சொல்லி அந்த பாம்பை கையில் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்க கட்டை விரலில் அந்த பாம்பு கடிச்சிடுது. ஆனால் கார்ல் பீட்டர்சன் ஆரம்பத்தில் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பாம்பு ரொம்பவுமே மீடியம் சைஸில் தான் இருக்குது, இந்த பாம்போடைய விஷயத்துக்கு மனிதனை கொல்லற அளவுக்கு பவர் இருக்காதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு. ஒரு பாம்பு ஒரு மனிதனை கடிச்சிருச்சுன்னா அந்த மனிதனோட உடம்புல எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அந்த ஆராய்ச்சிக்கு தன்னைத்தானே ஆராய்ச்சி பொருளாகவும் மாற்றுறாரு. ஃபர்ஸ்ட் கார்ல் பீட்டர்சன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவருக்கு வர எல்லா சிம்டம்ஸையுமே ஒரு டைரியில் எழுதி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. செப்டம்பர் 26, 1957 அன்னைக்கு தேதியில் ஈவினிங் 4:30 தான் அவரு அந்த பாம்பு கடிக்குது. உடனே அவர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. 4:30 இருந்து 5:30 வரைக்கும் அவருடைய வீட்டுக்கு ட்ரெயினில் தான் போகிறாரு. அப்படி ட்ரெயினில் போகும்போது அவருக்கு லைட்டாக வாந்தி வர மாதிரி இருந்திருக்கு, கொஞ்சம் கொமட்டலுமே இருந்திருக்கு. 5:30 அவருடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 5:30 இருந்து 6:30 வரைக்கும் அவருக்கு பயங்கரமாக தலைவலி இருந்திருக்கு, சளியும் பிடிச்சிருக்கு, 101 டிகிரிக்கு காய்ச்சலுமே அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஒரு 8:30 போல் அவருடைய டின்னரை சாப்பிட்றதுக்காக அவர் 2 பிரெட் டோஸ்ட் 1 கிளாஸ் பாலையும் குடிச்சிட்டு 9 மணிக்கு பெட்டில் போய் தூங்குறாரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 12:30 அவருக்கு தூக்கம் தெளியுது. யூரின் போகிறதுக்காக எழுந்து போய் பாத்ரூமில் யூரின் போகிறாரு. ஆனால் யூரினுக்கு பதிலாக ஃபுல்லாக பிளட்டாக வந்திருக்கு. 12:40 திரும்பவும் அவருடைய பெட்டில் போய் தூங்குறாரு. கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் 4:30 அவருக்கு தூக்கம் தெளியுது. தூக்கம் தெளிஞ்ச உடனே 1 கிளாஸ் தண்ணியை குடிக்கிறாரு. நைட்டு அவர் சாப்பிட்ட எந்த ஒரு சாப்பாடுமே ஜீரணமாகாமல் இருந்ததுனால அது எல்லாத்தையுமே திரும்பவும் வாமிட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் திரும்பவும் தூங்குறாரு. அடுத்த நாள் செப்டம்பர் 27, 1957 அன்னைக்கு காலையில்
6:30க்கு எழுந்து அவருடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிடும்போது அவருடைய பாடியை செக் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே குறையல. ஆனால் அவருடைய காய்ச்சல் மட்டும் கொஞ்சமாக குறைஞ்சிருந்தது. 101 டிகிரியில் இருந்து 98 டிகிரியாக மாறிந்ததை பீட்டர்சன் நோட் பண்ணுறாரு. கார்ல் பீட்டர்சன் இந்த எல்லா சிம்டம்ஸையுமே அவருடைய டைரியில் எழுதி வச்சுட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய மூக்கில் வாயில் எல்லாத்துலேயுமே ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவர் கூட இருந்த எல்லாருமே நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கார்ல் பீட்டர்சன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நாம் ஒரு மெடிசனை சாப்பிட்டோம்னா அது நம்மளுடைய சிம்டம்ஸை பாதிக்கும். இந்த ஆராய்ச்சி பாதியிலே நின்றோம். நம்மளுடைய உயிரே போனால் கூட இந்த ஆராய்ச்சியை விடக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு மெடிசனுமே சாப்பிடாம இருக்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அவருக்கு யூரின் வந்துட்டே இருந்திருக்கு. அப்படி யூரின் போகும்போது எல்லாமே யூரினுக்கு பதிலாக ஃபுல்லாக பிளட்டாக வந்திருக்கு. அன்னைக்கு மதியம் 3 மணிக்கே கார்ல் பீட்டர்சன் அவருடைய சுயநினைவை இழந்து மயங்கி கீழே விழுறாரு. அவரு கீழே விழுந்த உடனே அவருடைய மனைவி, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாருமே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கார்ல் பீட்டர்சன் இறந்து போயிட்டாருன்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து கார்ல் பீட்டர்சனோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது அவருடைய நுரையீரலில் ரத்த கசிவு ஏற்பட்டதுனால மூச்சு விட முடியாமல் தான் அவர் இறந்து போயிட்டாருன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது கூடவே அவருடைய கிட்னி, பிரைன், கண்கள்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ரத்த கசிவு ஏற்பட்டதுனால தான் அவர் இறந்து போயிருக்காருன்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கார்ல் பீட்டர்சன் அவருடைய உயிரை கொடுத்து இந்த ஆராய்ச்சியை பண்ணது எல்லாருமே மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில வருஷம் கழிச்சு பல சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கார்ல் பீட்டர்சன் அந்த ஆராய்ச்சியை பண்ணும்போது அவருடைய உயிரை அவர் காப்பாற்றிக்கணும்னு நினச்சிருந்தா கூட அவரால் முடியாது. ஏன்னா அவர் அந்த ஆராய்ச்சியை பண்ணும்போது பூம்ஸ்லாங் பாம்பு கடிக்கான மருந்து எங்கேயுமே கிடையாது. அந்த பாம்புகள் ரொம்பவுமே விஷத்தன்மை அதிக உடைய பாம்புகள்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து பல சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணும்போது கார்ல் பீட்டர்சன் எழுதி வச்ச டைரியில் இருந்த நோட்ஸும் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸும் ரொம்பவுமே உதவியாக இருந்திருக்கு. அப்போ தான் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா பாம்புகளோட விஷத்தோட அளவுமே ஒரே அளவில் இருக்கிறது கிடையாது. எல்லா பாம்புகளோட விஷத்துக்குமே வெவ்வேறு அளவு இருக்குது. எந்த வகையான பாம்பு கடிச்சதுன்றதை பார்த்துட்டு தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் மனிதர்களை காப்பாற்ற முடியுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. கார்ல் பீட்டர்சன் பண்ண ரிசர்ச் பின் நாட்களில் பல பாம்பு கடிக்கான ரிசர்ச்சுக்கு ரொம்பவுமே உதவியாக இருந்திருக்கு.